வெல்கம் டு நந்தினி மண் சட்டி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான சுவையில் கோவக்காயை ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடோட சுட சுட சாப்பாடோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து கோவக்காய் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எல்லாருமே கோவக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆனால் கோவக்காவை வந்து எப்படி சாப்பிட்டா வந்து பிடிக்கும், அதை வந்து பிடிச்ச மாதிரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதுக்கு எப்படி இப்போ நான் கோவக்காயை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பழுத்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கோவக்காயை போடாதீங்க. அது ஒரு மாதிரி கசப்பு தன்மையை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு கோவக்காய் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுங்க. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வந்து எடுத்து அதோட வந்து ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்திருக்கேன் தோல் உரித்து. அதை போட்டதுக்கப்புறமா இதில் வந்து மல்லி, கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து சேர்த்துனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இதில் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கோவக்காயை நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கணும். எல்லா கோவக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது பழுத்த கோவக்காய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி அப்பப்போ பெரட்டி விடுங்க. நீங்கள் வந்துட்டு இதை பெரட்டும் போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கும் போது சீக்கிரமாக இந்த காய் வந்து வதங்கிடும். இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி பெரட்டி விடுங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து அடுப்பை கொஞ்சம் வேகமாகவே வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பெரட்டி விடணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி அடிக்கடி நான் பெரட்டி விட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்து வந்திருக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா சுருண்டு நல்லா செவந்து இப்போ வந்து கோவக்காய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது இருக்குது பார்த்திங்களா, அந்த விழுதை இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோட ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து இதையும் வந்து ஒன்றா அந்த கோவக்காயோட கலரி விடுங்க. இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்த்தவே தேவையில்லைங்க. ஏன்னா கோவக்காய் வந்து ஆல்ரெடி இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த அரைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால இது எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் ஓரங்களில் இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வர ஸ்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு அப்பப்போ 2 நிமிஷம் கிளறி விடுங்க. ஏன்னா நம்ம வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம வந்து பச்சையாக தான் போட்டிருக்கிறோம். அதனால பெரட்டி விட்டுருங்க. இப்போது நல்லா பெரட்டி விட்டு நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போது இதை வந்து சுட சுட சாதத்தில் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த டிஷ் செய்கிறது வந்து ஒன்று தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, இல்லை நல்லெண்ணெயில் செய்யுங்க. ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியானது, ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.